திமுக நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வைகோ அந்த அணியில இருக்க முடியுமா சார்? அவர் பேசின பேச்சுக்கு, அவர் எடுத்துக்கொண்ட லட்சியத்துக்கு, அவர் பயணித்த பாதைக்கு காங்கிரஸ் நீடிக்க முடியுமா இங்க? கூடா நட்புன்னு அதே அறிவாலயத்துல தான் கலைஞர் சொன்னார். பட்டாசு வெடிச்சு கொண்டாடினான் திமுக தொண்டன். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் போயிடக்கூடாது, நாங்கள் இங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க, போயிடக்கூடாதுன்னு அவங்களும் டெல்லிக்கு சில சந்திப்புகள் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்கு? திரும்பி பார்த்தா எந்த அணியுமே அமைய முடியாது. அரசியல் இதுதான். சரிதானா? அது எதார்த்தங்கள்ல ஒண்ணா மாறி போச்சு. நேத்து அப்படி சொன்னீங்களேன்னு கேட்டோம்னா நாம தான் முட்டாளாயிடுறோம். மக்களும் அத பார்த்து பழகிட்டாங்க. ஓகே. அரசியல்ல இது ரொம்ப சகஜம் தான். மக்கள் அத ஏத்துக்கிடுவாங்க. சர்வைவல்ன்றது முக்கியமா இருக்கு சார். ஒரு இயக்கத்தினுடைய, ஒரு தலைவனுடைய இருப்புக்கு சில கசப்பான முடிவுகள அவங்க எடுத்தா, நம்ம அத விமர்சிக்கலாம். அப்படி நல்லா போட்டு, அப்புறம் காஃபி சாப்பிட்டீங்களா? இப்படின்னு ஜாலியா 1/2 மணி நேரம் பேசலாம். அந்த தனிநபர்கள், அந்த தலைவர்கள் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சிய நடத்துறது எவ்வளவு கஷ்டம். ஒரு முடிவ தப்பா எடுத்துட்டாலோ, அல்லது எடுத்த முடிவுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலைனாலோ, தொடர்ந்து அந்த இயக்கத்தை நடத்துறதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு தெரியுமா? அந்த ஆங்கிள்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அதனால தான் இத எதார்த்தம்னு நான் சொல்றேன்.